நண்பர்கள் அனைவருக்கும் ஜெய் பீம் நமோ புத்தாய. எல்லாரும் என்ன மன்னிக்கணும். கடந்த ஒரு வருடமா என்னால் எந்த வீடியோவும் போட முடியல. நான் வீடியோக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த மொபைல் தண்ணியில் விழுந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா வீடியோ போடலான்னு பார்த்து ட்ரை பண்ணி எதுவும் பண்ண முடியல. காசும் இல்லாததுனால ஒரு நல்ல மொபைல் வாங்க முடியல. அப்புறம் வேலைக்கு போயே ஆக வேண்டிய பொருளாதார சுச்சுவேஷன். அதனால வேலைக்கும் போனதுனால வேலையை பார்த்துக்கிட்டு வீடியோவும் போட்டுக்கிட்டு எதையுமே பண்ண முடியல. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நம்ம மக்கள் மேலே ஜாதியின் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டி இருந்துச்சு. கவின் படுகொலை, அப்புறம் இந்த குப்பை தொழிலாளர்களுடைய வேலை பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நாம் தொடர்ந்து வேற வேற பிரச்சனைகள் தினம் தினம் சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை பற்றியெல்லாம் நாம் வீடியோ போடணும், பேசணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப அழுத்தமாக தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நான் தனியாக பேசுறது எனக்கு கொஞ்சம் வராமல் இருந்துச்சு, பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது வீடியோ போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடங்களாக இருந்துச்சு. அப்படி ஒரு சமயத்தில் யாராவது நம்ம கூட ஒரே கருத்துடைய நண்பர் யாராவது இணைஞ்சாங்கன்னா இந்த வேலையை நாம் ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னுடைய ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய சக்தியை மீட் பண்ணேன். சக்தியும் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதுல, குறிப்பாக மக்கள் நடத்துல சமுதாயத்தில் சமத்துவம் நிலவணும், ஜாதி அழியணும் அப்படின்ற ஒரே கருத்தோடு இருக்கிறதுனால அவரும் நானும் இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு திரு சக்தி அவர்களை வரவேற்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் மிஸ்டர் சக்தி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்தி. நாங்கள் இந்த சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், வெறும் கேஸ்டிசம் மட்டும் பேச போகிறதில்ல. இந்த சமூகத்தில் நடக்கிற பல பிரச்சனைகள், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நிறையவே தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதை பற்றி தான் இதுக்கப்புறம் தொடர்ந்து போகிற வீடியோ பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து எங்கள் கூட சேர்ந்து இணைஞ்சிருங்க. நாங்கள் கண்டிப்பாக நல்ல வீடியோவையும் நல்ல மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவோம் நம்புகிறோம். நாம் இதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் அம்பேத்கருடைய வால்யூம்ஸை ரீட் பண்ணி அது ஆடியோ ஃபார்மேட்டில் போட்டுட்டு இருந்தோம். இதை மட்டும்தான் நம்ம ஃபுல் டைம் பண்ணிட்டு இருந்தோம். அதில் இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ஸை நார்மலாக எப்படி மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு யோசிச்சு அதை ஒரு கான்வர்சேஷனாக, அதில் இருக்கிற ஒரு தலைப்பு, அந்த சப்ஜெக்ட் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை சமுதாயத்தில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளுக்கு எந்தெந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக்ஸை உருவாக்கி பேச போகிறோம். அதில் நாங்கள் அடுத்ததாக பேச போகிற முதல் டாபிக் ஜாதி அழித்தொழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நாங்கள் பேச போகிறோம். இது ஒரே ஒரு சீரீஸில் ஒரே ஒரு எபிசோடில் முடிகிற டாபிக் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய டாபிக். எப்படி பண்ண போகிறோன்னா, ஜாதி எப்படி ஆரம்பிச்சது, அது இப்போ சமுதாயத்தில் எப்படி இருக்குது, அதை நாம் எப்படியெல்லாம் அழிக்கலாம், அதை அழிக்கிறது மூலயமா நமக்கு என்ன விதமான நன்மைகள்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத விரிவாக ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு எபிசோடாக நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் வெறும் அண்ணா சொன்ன மாதிரி இப்போ கேஸ்ட் அந்த பற்றி மட்டும் இல்லை, நம்ம சமூகத்தில் தொடர்ந்து நடக்கிற பல பிரச்சனைகள், நம்ம இப்போ சொல்லணும்னா இப்போ நடந்த இந்த நாய் பிரச்சனை, அப்புறம் இப்போ பெண்களுக்கு நடக்கிற நிறைய அநீதிகள், இந்த மாதிரி நிறைய சமூக பிரச்சனை தொடர்ந்து நாங்கள் பேச போகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்க கூட இணைஞ்சிருங்க. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை அமுக்கி வைங்க. ஏன்னா உங்களுக்கு தொடர்ந்து அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நல்ல வீடியோவையும் அந்த சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்துவோம் நம்புகிறோம். ஜெய் பீம்.